சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்மோடு உரையாட வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கர்ணா அவர்கள். வணக்கம் திரு. வணக்கம் சகோதரா. திரு செங்கோட்டையன் அவர்கள் திரு இபிஎஸ் அவர்களினுடைய பாராட்டு விழாவை புறக்கணித்திருக்கிறார். நீங்கள் அதிமுகவின் உள் விவகாரங்களை எல்லாம் நன்கு அறிந்தவர் அப்படின்றதுனால அந்த செங்கோட்டையன் அவர்களினுடைய புறக்கணிப்பு, அதற்கான காரணங்கள், அது மட்டுமே காரணமாக இருக்கா இல்லை வேறு ஏதேனும் காரணம் இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கொண்ட கடந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலினுடைய முடிவு கடந்த 52 ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு, எந்த தேர்தலிலும் இல்லாத அளவிற்கான ஒரு பெரும் சரிவை, பின்னடைவை, தோல்வியை சந்தித்தது. அப்போதிருந்தே கட்சியினுடைய முன்னணியினர் இது ஒரு மிக மோசமான விளைவை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது, எனவே கட்சி ஒன்றுபட்டால் மட்டுமே எதிர்வரும் தேர்தல்களில் நம்மால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற கருத்தாக்கம் வந்துடுது. அந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வேட்பாளர் தேர்வு, தேர்தல் நடைமுறைகளை வகுத்த வியூகம், இது எல்லாமே முன்னணியினருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. முன்னாள் அமைச்சர்கள், கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் எல்லாமே. அந்த வேட்பாளரில் 33 வேட்பாளர்களை 30 வேட்பாளர்கள் நம்ம பக்கத்து ஊருக்கு, பக்கத்து தெருவுக்கே அறிமுகம் இல்லாத ஆட்கள்லாம் போட்டுட்டார். நாடாளுமன்ற பொது தேர்தலில், ஒரு கிராம பஞ்சாயத்து தேர்தலில், வார்டு தேர்தலில் நிற்க தகுதியானவர்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்திவிட்டதாக கட்சியின் முன்னணியினரை விமர்சனம் செய்தாங்க. வெளியில் பேசலை, விமர்சனம் இருந்தது, உள்ளே இருந்தது. இவங்களை வச்சு நான் எப்படி ஓட்டு கேட்க போகிறது அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் என்னிடம் தெரிவித்தார்கள். இது மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி. நாடாளுமன்ற வேட்பாளர் என்று வருகிற பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள், இவர்களை தேர்வு செய்து நிறுத்தினா தான் சரியாக இருக்கும். ஆனால் அவர்களில் பலர் தேர்தலில் நிற்க விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்தாக்கம் இருந்தது. அப்படி ஒரு பார்வையும் இருந்தது. யாருமே அவங்க விரும்பலை. எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அமைச்சராகலாம் என்கிற அந்த கனவுகளோடு அவர்கள் ஒதுங்கி இருக்கலாம். இந்த காரணங்கள் ஒரு புறம் இருக்க, இந்த புறம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிச்சையாகவே இந்த முடிவை எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையும் இருக்கிறது. நீங்கள் இப்போ சமீபத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் அவர்களோட பாராட்டு விழாவை புறக்கணிக்கிறதுக்கும் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் அப்போதிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி மீது திரு செங்கோட்டையன் உள்ளிட்ட அந்த மூத்த முன்னணியினர் ஒரு கடுமையான அதிருப்தியில், கோபத்தில் இருந்தார்கள். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்போ திரு செங்கோட்டையன் இந்த கருத்தை வெளியிட்டது. அவர் மீது இருந்த அந்த அதிருப்தி, இப்படி பிடிவாதமாக கட்சியை ஒருங்கிணைக்க மறுக்கிறார்களே, பிரிந்து சென்றவர்களை, விலக்கி வைக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைத்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கை கட்சியினருக்கும் தொண்டர்களுக்கும் வரும். அப்போதான் அவங்க திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களப்பணியாற்றுவார்கள். கட்சி வலிமையாகிவிட்டது, அதிமுக ஒன்றிணைந்து விட்டது, திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் ஒரு வலிமையான கட்டமைப்பு உள்ள கட்சியாக, ஆகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் சொல்றது ஒன்றுபட்ட அதிமுக. பிரிந்து கிடக்கிற சக்தி நமக்கு பலகீனத்தை பொதுவெளியில் காட்டிருச்சு. மக்கள் மத்தியிலும் இந்த கட்சிக்கு செல்வாக்கு இல்லை, இனி வெற்றி பெற முடியாது என்று. அதே மாதிரி கட்சியின் மத்தியிலும் கூட ஒரு அதிருப்தி. காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்தவர் கூட 1 கோடி பேர் வாக்களிக்கவே போகல. 1 கோடிக்கு மேலே 80 லட்சமாக நம்ம இருந்தது. வாக்குகளே கிட்டத்தட்ட 2 கோடி 6 லட்சமா அவங்க சொல்றாங்க சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி உறுப்பினர் அட்டை கொடுத்தோம்னே சொன்னார். அப்ப மீதமுள்ள 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் எங்க போனாங்கிற கேள்வி இருக்குல்ல. இதுதான் செங்கோட்டையன் அவர்கள் தொடக்க முதலே. அப்ப கடந்த ஜூலை மாதம் நம்ம கடந்த பல பதிவுகளில் தெரிவிச்சோம்ல, 6 பேர், திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு KP அன்பழகன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு சி சண்முகம், கடந்த ஜூலை மாதம் சேலத்தில் சென்று திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து 2.5 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. கள யதார்த்தத்தை, தேர்தல் கள யதார்த்தத்தை, கட்சியின் நிலவரத்தை. கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் கட்சியின் தொண்டர்களும் மிக சோர்வடைந்து, மனச்சோர்வடைந்து இருக்கிறார்கள். எனவே இந்த விலக்கி வைக்கப்பட்டவர்களை, விலகிச் சென்றவர்களை மீண்டும் ஒருங்கிணைத்தால் மட்டுமே நாம் கட்சி வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தை வலிமையாக இந்த 6 பேரும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதில் என்ன மிகப்பெரிய கொடுமைனா, இது தொடர்பாக ஊடகங்கள்லையும், வலைத்தளங்கள்லையும், வார இதழ்கள்லையும், பத்திரிகைகள்லையும் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 6 பேர் யாருமே மறுக்கலை. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி
தலைமை கழகத்திலேருந்து 6 பேர் என்னை சந்தித்து கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்று தெரிவித்தது பச்சை பொய்ங்கிறார். அப்போ கட்சியில் மூத்த முன்னோடிகள், சாதாரண கிளை செயலாளர் வட்டச் செயலாளர் உங்களை சந்தித்து சொல்லலை, அந்த 6 பேருமே முக்கியமானவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் திரு செங்கோட்டையன், திரு நத்த விஸ்வநாதன்லாம் தொடக்க காலத்திலிருந்து 1972 முதலே கட்சியில் பயணப்பட்டு வருவர்கள், பல முறை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இருந்தவர்கள். அவங்க தன்னை சந்தித்து வலியுறுத்திய ஒரு கருத்து பச்சை பொய் என்று ஒரு கட்சியை வழிநடத்துகிற, தலைமை பொறுப்பேற்று செலுத்துகிற அவர் சொல்வாரேயானால் இந்த 6 பேருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆனால் நான் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்கிறேன், பேர் சொல்லக்கூடாது, ஒரு மூத்த முன்னோடி தலையில் அடிச்சுக்கிட்டார். இவர் எந்த வகையில் நம்பி நாங்கள் பின்னாடி போக முடியும், என்ன செய்ய போகிறோன்னே தெரியல, தலைவர்கிட்ட அம்மாட்ட நாங்கள் இருந்தோம், இத்தகைய போக்கு நாங்கள் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு இறுக்கமான பிடிவாதமான போக்கு ஏன் இவருக்கு அப்படிங்கிற கேள்வி அப்பவே எழுந்தல. நீங்க சொன்னது மாதிரி அன்றைக்கு எல்லாருமே பேசினாங்க, நீங்க கூட வந்து பேட்டிகளில் சொன்னீங்க 6 பேர் போய் பேசியிருக்கிறாங்க, எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு. திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புலையும் சொன்னாங்க, அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்திலையும் சொல்றாங்க. அப்படின்னா அப்பெல்லாம் யாருமே எதுவுமே பேசலை. இன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விழாவை புறக்கணிக்கிறதையும், அவர் பொதுவாக செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்த மாட்டார், நழுவி சென்றுருவாங்க, வார்த்தைகளை அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. இப்போ வலிய வந்து செய்தியாளர்கள்ட்ட கருத்து சொல்றதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அமைதியா இருந்துட்டு இப்போ ஏன் பேசுறாங்க? இல்லை அதுதான், அதாவது காலம் கனியும், நிச்சயமாக எடப்பாடி தன் நிலையை உணர்வார், அவரை எப்படியாவது நம்ம கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுவோம். எடப்பாடிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் மீண்டும் ஒரு பிரிவை சந்திக்க வேண்டிய சூழல் வரும். அது இன்னும் அதிமுகவை பின்னடைவுக்கு கொண்டு சென்று விடும் என்பதனால் அமைதி காத்தார்கள். அவர் மட்டுமல்ல, அந்த 6 பேர் மட்டுமல்ல, அடுத்தடுத்த நிலையில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள், கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலருக்குமே ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்தாக்கம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற பொழுது இந்த கருத்தை, திரு எடப்பாடிக்கு எதிரான ஒரு கருத்தை அப்போது பதிவு செய்தது என்பது கட்சிக்கு ஒரு அவப்பெயரை இழுக்க ஏற்படுத்தும் அப்படின்னு. காலங்கள் மாடி இன்றைக்கு ஒரு வருடத்தில் ஒரு தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம். மிக ஒரு ஆபத்தான கட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இன்னும் இவருடைய அந்த சுயநல சர்வாதிகார போக்கை அனுமதிக்கக்கூடாது என்கிற எண்ணமும் உணர்வும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான். ஏன்னா ஏற்பட்டிருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த விவகாரத்தை எப்படி அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் அவர் ஒரு காரணம் சொல்றார், எங்களை வாழ வைத்த தெய்வங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா, அவங்க புகைப்படம் இல்லை, எங்களை கலந்து ஆலோசிக்கலை, வந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்ட்டையும் நான் சொன்னேன், அது நடக்கலை அப்படின்றாரு. அந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? அதுக்காக திரு செங்கோட்டையன் ரியாக்ட் பண்ணுறதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அமரர் எம்ஜிஆர் அவர் தொண்டர்களுக்காக இந்த கட்சியை தொடங்கினார். கட்சியை வலிமையான கட்டமைப்போடு கொண்டு சென்றார். அவர் தொடங்கிய கட்சி வேண்டும், அவர் அறிமுகப்படுத்திய கொடி வேண்டும், அவருடைய வெற்றி சின்னமாம் இரட்டை இலை வேண்டும். ஆனால் அவரை நாங்கள் புறக்கணிப்போம் என்கிறது எந்த வகையில் நியாயம்? இதுதான் திரு செங்கோட்டையன் உட்பட அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்கள் எல்லோரும் மனதிலும் எழுகிற விஷயம். நீங்கள் அது ஒரு தனியார் அமைப்பு, விவசாய அமைப்புங்கிறாங்க. இந்த விவசாய அமைப்புகள், தனியார் அமைப்புகள்லாம் பல பாராட்டு விழாக்களை முதலமைச்சர்கள் நடத்திய போது புரட்சித்துறை எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா படங்களை வச்ச கட் அவுட்டுகள், பேனரெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கு திரு எடப்பாடியை மட்டுமே முன்னிறுத்தி நாங்கள் விழா நடத்துகிறோம் என்று சொல்லுகிற பொழுது, திரு எடப்பாடியார் என்னை வளர்த்து ஆளாக்கிய, என்னை அரசியலில் அறிமுகப்படுத்திய, எனக்கு இத்தகைய வாழ்வை வழங்கிய இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர், இந்த கட்சியை கட்டி காப்பாற்றிய புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா, இவர்களுடைய படம் இல்லாமல் விழா நடத்தக்கூடாது சொல்லியிருக்கலாமே, சொல்லலை. அப்ப இன்னுமே தான் கட்சி, தான் சொல்வதுதான் சட்டம், தான் செய்வதுதான் சரியானது என்கிற ஒருவித சர்வாதிகார போக்கோடு திரு எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் என்கிற எண்ணமும் உணர்வும் கட்சியின் எல்லா உயர்மட்ட தலைவர்களிடமும் அது ஒரு மறைமுகமாக, ஒரு இலைமறை காயாக அது இருக்கு, வெளிப்படும் விரைவில். திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்வது, இது வந்து எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க விவசாய கூட்டமைப்பில், இது ஒரு அரசியலாக ஆயிட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இது. அதுவும் இல்லாமல் அதிமுகவோட விழாவும் இல்லை, அப்படி இருந்திருந்தால் நாங்கள் வச்சிருப்போம் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறார். இப்போ இது எல்லாமே திரு எடப்பாடி அவர்களுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கும் இல்லை. இது வந்து திரு ஜெயக்குமாருடைய கருத்து சப்பக்கட்டு கட்டுறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நான் என்ன கேட்குறேன், அந்த விவசாய அமைப்பு அந்த பாராட்டு விழாவை நடத்துகிறது. இந்த பாராட்டு விழாவுக்கு வருகை தருகிற திரு எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று ஒரு 2 கிலோமீட்டருக்கு கட் அவுட் வைக்கிறான், இந்த பக்கம் இந்த பக்கம் நாலாபுரமும். அது எல்லாமே மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள். அங்கே 10 அடி 12 அடி உயரத்துக்கு ஒரு பச்சை துண்டை கட்டி எடப்பாடியார் நிற்கிற மாதிரி
போஸ்டர் அடிச்சுட்டு கீழே அவர்களுடைய புகைப்படங்களை போடுறாங்க, கட்சியினுடைய அந்த மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் போடுறாங்க. அப்போ கட்சியினர் தானே இவங்க, விவசாய அமைப்புகள் இல்லையே, குறைந்தபட்சம் அவர்களாவது அந்த படத்தை போடணும் அப்படிங்கிறத வலியுறுத்தணும்ல, போட வேண்டும்ல, போடலையே. இங்கே தான் இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்போ இந்த இருவரையும் கூட பின்னுக்கு தள்ளி தன்னை மட்டுமே முன்னிறுத்தி இனி நான் தான் அதிமுக என்று தன்னை பிரகடனப்படுத்த எத்தனிக்கிறாரோ என்கிற எண்ணம் தான் மூத்த முன்னோடிகளுக்கு வந்துருச்சு. பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். மூத்த முன்னோடிகள்னா நிறைய பேர், நிச்சயமா நிறைய பேர். நீங்க அந்த பூனைக்கு மணி கட்டுவது யார் அப்படிங்கிற மாதிரியான போக்கு தான் இருந்தது. திரு செங்கோட்டையன் இப்போ மணி கட்டிட்டார். இது நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் இருக்கும். நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், இந்த விஷயம் என்பது நீர் ஊத்த நெருப்பாக இருக்கிறது. ஒருவர் எடுத்து விசிறிட்டா அது கனன்று எரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி விசிறி இருக்கிறார். கட்சி முக்கியம் என்பதுதான் இவர்களுடைய அனைவருடைய கருத்தாக்கமுமே. கட்சி முக்கியம், கட்சி வெற்றி முக்கியம். எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி அதை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடுபட்டாரோ, காலமெல்லாம் திரு கருணாநிதி அவர்களுக்கும் திமுகவுக்கு எதிராகவும் களமாடி அதில் தொடர் வெற்றிகளை செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெற்றாரோ, அந்த நிலைப்பாடு என்பது இன்று மாறிவிட்டது. திமுக எதிர்ப்பு உணர்வே மங்கிவிட்டது. கட்சியின் தலைமையிலையும் சரி, மற்ற பகுதிகளிலும் சரி. அது எப்படி இல்லை, சரியான போராட்டம். நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை கூட எடுத்து நீங்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பல்வேறு அமைப்புகள் போராட்ட களத்துக்கு வந்திருக்காங்க. தினமும் நாம் பார்க்குறோம். அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், இது மாதிரி அதிமுக ஆட்சி இருக்கிற பொழுது அவர்கள் போராட்ட களத்துக்கு வந்தால் திமுக அவர்கள் பின்னணியில் இருக்கும். அவர்கள் நடத்துகிற உண்ணாவிரதம் போராட்டத்தில் பங்கேற்பார்கள். ஆட்சி மாற்றம் வரும், நீங்கள் ஆட்சி மாற்றத்திற்கு வழி செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம்னு உறுதிமொழியை கொடுப்பார். யாரு? எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலினும் அதற்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருந்த திரு கருணாநிதி அவர்களும் அந்த வாக்குறுதியை கொடுப்பாங்க. கட்சி ரீதியாகவும் ஒன்றிய நகர அளவில் உள்ளூர் பிரச்சனைகளை முன்னெடுத்து போராட்ட அறிவிப்பை செய்வார்கள், மறியல் செய்வாங்க, ஆர்ப்பாட்டம் செய்வாங்க. இப்ப அப்படி இல்லை, அது இல்லை, இப்ப குறைஞ்சிருக்கு. திமுகவை எதிர்க்கும் தீவிரத்தன்மை குறைந்து விட்டது. இதுல சட்டப்பேரவையிலும் பெரிய அளவில் களமாடவில்லை. திரு துரைக்கண்ணா, எனக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான கேள்வின்றது, திரு இபிஎஸ் அவர்கள், நீங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது பார்த்தீங்கன்னா அந்த வரிசை பிரகாரம் பார்த்தீங்கன்னா கூட அவரை தாண்டிய பல முன்னணி தலைவர்கள்லாம் இருந்தாங்க, அனுபவம் வாய்ந்தவங்கள்லாம் இருந்தாங்க. இதை செயற்குழுவிலையோ பொதுக்குழுவிலையோ யாருமே பேசுவதில்லை. உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து சொல்வது அதிருப்தியில் இருக்கிறாங்க, நீர் ஊத்த நெருப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறீங்களே தவிர யாருமே வெளிப்படையாக இதெல்லாம் எதையுமே சுட்டி காட்டலை. இல்லை, எல்லாருமே எங்களுக்கு அவர் தான் இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர்ன பிறகு வெளியில் இப்படி பேசுகிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்றது. இல்லை, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் இந்த தொண்டர்கள் கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள். ஒரு பெரும்பான்மையான நிர்வாகிகளை, கட்டமைப்பை அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தனக்கு இருந்த அந்த அதிகாரத்தை, பணபலத்தை பயன்படுத்தி தனக்கென ஒரு ஆதரவு கூட்டத்தை அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். கட்சியை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு போக்கில் போகிறது என்பது ஒரு குறுகிய காலத்தில் அது கட்சியை பின்னடைவுக்கு சரிவுக்கு அந்த இடம் தான். இப்போ நிறைய மூத்த தலைவர், இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் இருக்கலாம், அல்லது நீங்க சொன்ன மாதிரி இப்போ 6 பேர் கொண்ட குழுவினர் போனவங்களா இருக்கலாம், செயற்குழுவில் எந்திரிச்சு ஜெயலலிதா காலத்திலேயே பேசியிருக்கிறாங்களே, எதிர்த்தெல்லாம் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஆனால் இப்போ அப்படி எதுவுமே நடப்பதில்லைல்ல. அப்போ எல்லாரும் ஒருமித்து கட்டுப்பட்டு தானே இருக்கிறாங்க இபிஎஸ் அவர்களுக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஒருமித்து கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். காலம் கனியும், நிச்சயம் நல்லது நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பில் உங்கள் அந்த லைன்லேயே நான் பேசுகிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு தற்காலிக பொதுச் செயலாளராக திருமதி வி.கே. சசிகலா அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு பொதுக்குழு நடக்குது. அந்த பொதுக்குழு தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு பொதுக்குழுவில் ஒரு எதிர்ப்புமே இல்லை. அடுத்த ஒரு 6-7 மாதத்தில் ஒரு பொதுக்குழு கூடி நாங்கள் தப்பாக முடிவெடுத்துட்டோம், நீக்கிறோம், அதனால் நீக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு சலசலப்பு இருந்ததா? ஏன் நீங்கள் நியமிச்சிங்க, ஏன் இப்போ நீக்குனீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. அதான் பேட்டர்ன். அதுதான் அதிமுகவுடைய தொண்டனுடைய மனநிலை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு ஒரு வலிமையான ஒரு அமைப்பு வேண்டும் என்றால்
யார் தலைமை என்பது இல்லை, கட்சி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும், கட்சி இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் இருக்கிறது. உள்ள நான் சொன்னேன்ல, அவ்வப்போது நீர் பூத்த நெருப்பாக இருக்கிறதுன்னு பல இடங்களில், ஒன்றிய நகர கூட்டங்களில் உறுப்பினர் கார்டு எடுத்துகிட்டு போகிற நிர்வாகிகள்கிட்ட சொல்கிறாங்க, இப்படியே இருந்தால் நம்ம 2026 அசிங்கமாக தோற்றுருவோம்ப்பா, எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாங்க, கட்சியை ஒன்றுபடுத்தி வாங்க அப்படின்னு. இதை நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கன்னா, நேரடியாக ஒரு கிளை செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ நேரடியாக திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச முடியாது. கட்சியினுடைய மூத்த முன்னணி நிர்வாகிகளே கூட அதிகமாக அவரை சந்திக்க முடியல அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். முன்பு ஜெயலலிதா அவர்களுக்கு இப்படி சொல்லப்பட்டது உண்டு. இப்போ திரு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு சாதாரண சாமானிய தொண்டன், கீழிருந்து வந்திருக்கிறேன், ஒரு தொண்டனாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு தானே சொல்கிறேன். இல்லை, அவர் ஒரு சரியான ஒரு சாமர்த்தியசாலி, ஒரு சாதுரியமானவர், சாகசமான அரசியல்வாதி என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அது அவருடைய அந்த சாதுரியத்தை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. நீங்கள் ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, ஒரு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளருக்கு பிரச்சனைனா அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்வார், அந்த மாவட்ட செயலாளருக்கு பிரச்சனை அந்த பகுதியில் இருக்க அமைப்பு செயலாளர்கள் கட்சியினுடைய முன்னணியிட்ட சொல்வார். அதுதான் அந்த 6 பேர்கிட்ட பொண்ணு சொன்னது. வட மாவட்டங்கள்லையும் ஸ்ரீ CV சண்முகத்திட்ட, மேற்கு மாவட்டம் கொங்கு மண்டலத்தில் தங்கமணி வேலுமணிகிட்ட, தென்மண்டலங்களில் திரு நத்த விஸ்வநாதன்ட்ட, திரு செங்கோட்டையன்ட்ட, அதே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்துகிறார்கள். நீங்கள் எல்லாம் போய் சொல்லுங்கள், நாங்கள் பேச முடியாது அப்படின்னு. நான் சந்தித்த ஒரு முக்கிய பிரமுகர் சொன்னார், வர்ற செயற்குழு கூட்டத்தில் ஒன்றிய நகர செயலாளரை பேச சொல்லுங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிறவங்களே அப்படின்னா பயப்படுறாங்க. கண்ணா, திடீர்னு கட்சியை விட்டு வெளியேற்றிட்டா நாளைக்கு நம்முடைய அந்த சீனியாரிட்டி போயிடும், அதனால தன்னுடைய முக்கியத்துவம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. அதனாலதான் நாங்க இதை போய் சொல்றோம். கட்சியில கீழ்மட்டத்தில் இருக்கிற நகர ஒன்றிய பேரூர் நிர்வாகிகளுடைய கருத்தை தான் நாங்கள் 6 பேரும் எதிரொலித்தோம். ஒரு விஷயம் இன்னைக்கு நான் வெளிப்படையாகவே சொல்றேன், இந்த 6 பேருமே அவர் சொல்றார், திரு எடப்பாடி பழனிசாமி நீங்க சொல்றது போய், கட்சி இப்ப பார்லிமெண்ட் தேர்தல்னால தான் நம்ம தோத்தோம், கட்சியில அதிருப்தி இருந்தால் யாராவது ஒரு கிளை செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ நகர செயலாளரோ வெளியேறி போயிருப்பாரு, எதிர்கருத்தை தெரிவிச்சிருப்பாரு, OPS சசிகலா முன்னாடி போயிருப்பாங்க, யாருமே போகலன்னு உடனே அதில் 2 பேர் சொல்லியிருக்காங்க, உண்மைதான் சார், நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை, கட்சியில் நாம் நியமித்த நிர்வாகிகள் அப்படியே கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள், ஆனால் நம்மிடம் வாக்காளர்கள் இல்லை, வாக்காளர்களை கொண்டு வருவதற்குரிய பணிகளை நாம் போட்ட நிர்வாகிகள் செய்யலை, குறிப்பாக தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டம், மத்திய மாவட்டங்களில் அவர்கள் களப்பணி ஆற்றவில்லை, அவர்களோட மனச்சோர்வு இருக்கிறது, இப்படி பிரிந்து கிடந்தால் நம்மால் வெற்றி பெற முடியாது என்பதற்காக ரெட்டலை இருக்குது பூத்தில், வாக்களிக்க போவான்ல கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் கார்டு ஹோல்டர், அவன் எந்த பிரதிபலனையும் பாராமல் எந்த தேர்தல் இருந்தாலும் தன்னுடைய வாக்கு சதவீதத்தையாவது உயர்த்துவதற்காக போவாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு அந்த தலைமையினுடைய போக்கு, மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர் வகுத்த வியூகம், அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய போக்கு என்பது ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தினதால தான் போகுது. அவரே ஒப்பிட்டார்ல 10% வாக்குகளை நாம் குறைவாக பெற்று. இதில் திரு துரைக்கர்ணா, இப்போ இந்த தோல்வியை மையமாக வச்ச அதிருப்திகளை நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் விவகாரத்திலே இப்போ நேற்று பேசுகிறப்ப சிலர் சொன்னது அவர் ஓரங்கட்டப்படுறார், அதனால அவர் ரியாக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி எதுவும் நடக்குதா? திரு செங்கோட்டையனை மட்டுமல்ல, அவருக்கு வலக்கரமாகவும் இடக்கரமாகவும் இருந்த திரு தங்கமணி வேலுமணி உட்பட இந்த தன்னை தொடர்ந்து வலியுறுத்திய இந்த 6 பேருடைய முக்கியத்துவத்தை, கட்சியில் அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கை குறைப்பதற்கான அந்த நடவடிக்கைகளையும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் எடுத்து வருகிறார் என்பதான் கள யதார்த்தம். செங்கோட்டையனுக்கு எதிராக கட்சியினுடைய நிர்வாக கூட்டத்தில் பேசிய ஒருவருக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அங்கே அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணேன், திரு SP வேலுமணி கொங்கு மண்டலத்தில் அவர் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய அடையாளமாக ஐக்கானாக இருக்கிறார். அங்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த முன்னாள் மேயரும் முன்னாள் அமைச்சருமான திரு சேமா வேலுசாமி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்சியில் கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது. அந்த பரவலாக அந்தந்த பகுதிகளில் இருக்கிற நிர்வாகிகள் மத்தியிலேயே இந்த குறைபாடு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டப்படுகிறார்கள். யாரெல்லாம் தனக்கு எதிரான நிலைப்பாட்டை தனக்கு எதிரான நிலைப்பாடு என்று திரு எடப்பாடி கருதுகிறார், ஆனால் இவர்கள் எடுக்கிற நிலைப்பாடு என்பது கட்சியை காப்பாற்ற வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவதற்குரிய ஒரு வலிமையான அதிமுகவை
நாம் கொண்டு வர வேண்டும் என்கிற முன்முயற்சியில் தான் இந்த மூத்த தலைவர்கள் முன்னோடிகள் ஈடுபடுகிறார்கள். இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதிமுக பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்க்கிற முயற்சிகள்ல இவங்க இருக்கிறாங்க, அதனால நான் எதிராக இருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? இல்லை உள்ளுக்குள்ளேயே நிறைய பேருக்கு இந்த பாஜகவோட கூட்டணி போகணுன்ற ஆசை இருக்கு, இவங்களை வச்சுக்கிட்டா நம்ம பாஜகவை எதிர்க்க முடியாது, அதனால கொஞ்சம் விலைக்கு புது ரத்தம் பாய்ச்சலாம்னு முடிவா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இபிஎஸ்? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அங்கே இருக்கிற மத்திய பாஜகவும் சரி, மாநிலத்தில் இருக்கிற பாஜகவினருமே எதிர்வரும் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் தான் ஒரு கணிசமான இடங்களில் வெற்றி பெற முடியும். ஒரு வலிமையான கூட்டணி சேர்ந்து விட்டால் ஆட்சி அதிகாரத்தை கூட பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்வை ரெண்டு தரப்புமே இருக்கு. இங்கே இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் குறிப்பிடும்படியாக அந்த கருத்தாக்கம் என்பது ஆழமாகவே இருக்கிறது பலரிடமும், குறிப்பாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களிடமும் மற்ற மேற்கு மண்டலத்தை சேர்ந்த பலரிடமும் கூட இருக்கிறது. அப்ப என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டதான், இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது, இவர்களோடு எதிர்த்து களமாடி கொண்டிருக்கிறது அதிமுக. மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியும் 5 ஆண்டுகள் ஆட்சி கட்சியாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டையும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டையும் ஒரு சேர எடுத்தால் இங்கே அதிமுக அரசியல் நடத்துவது பாதுகாப்பற்ற ஒரு தன்மையாக இருக்கும் என்கிற பார்வை உள்ள ஒரு சில அதிமுகவினர் இந்த தேர்தலில் அது செங்கோட்டையனுக்கெல்லாம் அப்படி எண்ணம் இருக்கா? பாஜகவோடு போகலாம்ன்ற எண்ணம் இருக்கா? செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி இல்ல, திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவில் முழுக்க அவர் அக்மாருக்கு அதிமுக 100%. திரு எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய இந்த கழகத்திலிருந்து நான் ஒருபோதும் வெளியேற மாட்டேன்னு உறுதியாக இருந்தார். அவர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்து சில காலம் ஒதுக்கி வைக்கப்பட்ட போது கூட பலரும், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே அமைச்சர்களாக இருக்கிற பலர் அவரை அணுகி, இன்னும் ஏன் நீங்க அங்க இருக்கிறீங்க, வாங்க என்று அழைப்பு விடுத்த போது நான் ஒருபோதும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எனக்கு வாழ்வு கொடுத்தார், என்னை அடையாளப்படுத்தினார், அந்த இயக்கத்திலிருந்து ஒருபோதும் வெளியேற மாட்டேன்னு அமைதி காத்தார். மீண்டும் அதனாலதான் இந்த அமைதி இப்போ உணர்வுகளை வெளிப்படுத்துற இடத்துக்கு நகர்ந்திருக்கு. ஆமா, இந்த அமைதி என்பது நிச்சயமா கட்சியை ஒருங்கிணைத்தால் மட்டுமே, ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு தான் வலுவான கூட்டணியும் வரும் என்பதால் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற ஒரே இலக்கு, ஒரே லட்சியம், அந்த ஒரே கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் தலைவரையே புறக்கணிக்கிறார்கள், அம்மா செல்வி ஜெயலலிதாவையே புறக்கணிக்கிறார்கள். இனி எப்படி இந்த கட்சி வளரப்போகிறது? நீங்க அடையாளமே அதுதான். நீங்க இரட்டை சின்னத்தை கொண்டு போய் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இரட்டையில என்கிற அந்த அடையாளத்தை காட்டினால்தான் நிச்சயமாக அதிமுக வெற்றி வாகை சூடும். இப்போ இது தொடர்பாக திருமதி சசிகலா அவர்களோ அல்லது ஓபிஎஸ் அவர்களோ இன்னும் ரியாக்ட் பண்ணாமே இருக்காங்களே, என்ன காரணம்? அவங்க செங்கோட்டையன் அவர்களோட அரசியல் களத்தில் ஒரு மிதமிஞ்சிய பொறுமையையும் அமைதியையும் இந்த 2 பேரும் கடைபிடிக்கிறார்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. காலம் செல்ல செல்ல ஒரு கட்சி நீர்த்து போகக்கூடிய நிலைக்கு போகிற பொழுதும் கூட அதை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த போர்க்குணத்தோடு செயல்படவில்லையே என்கிற எண்ணம் இந்த தரப்புலையுமே இருக்கிறது. நிச்சயமாக இதுதான் சரியான நேரம். இன்னும் ஒரு 1.25 வருஷத்துல நாம தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம். ஏனென்றால் கட்சி ஒரு வலிமையான கட்சியாக இருந்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி இந்த தேர்தலில் வெற்றி வாகை சூடாவிட்டால், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் நம்மால் அரசியல் நடத்த முடியாது என்கிற மனப்போக்கு இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற அதிமுகவில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 61 எம்எல்ஏக்கள், இவங்களே 10-40 பேர் சொல்றாங்க, கட்சி ஒன்றிணைந்து கூட்டணி வலிமையாக இருந்தால் தான் நாங்கள் இந்த முறை எங்களுக்கு சீட்டே வேணும், இல்லைன்னா வேண்டாங்கிற மனப்பான்மையில வெளிப்படையாக சொல்றாங்க, ஒற்றுமையா இருந்தா வெளிப்படையா சொல்றாங்க. அப்ப இந்த மனப்போக்கை புரிந்து கொள்ளாமல், உணர்ந்து கொள்ளாமல் திரு எடப்பாடி பிடிவாதமாக இருக்கிறார் என்பதுதான் எல்லோருடைய பார்வை. அவர் ஒரு கருத்து சொன்னார், மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைவதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்னு பிரகடனப்படுத்தினார். அவர் செய்ய வேண்டிய ஒரே தியாகம் இந்த பிடிவாதத்தை தளர்த்தி விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள், அதிருப்தியில் இருப்பவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும். இந்த கருத்தை இந்த 6 பேரும் வலியுறுத்தி சொல்றாங்க. நீங்களே பொதுச் செயலாளர் இருங்கள், இந்த 2026 உங்களையே முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறோம், நீங்கள் விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள் அனைவரும் வாருங்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில திமுகவை எதிர்த்து நாம் தீவிரமாக களமாடி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் என்று ஒரு அறிக்கை மட்டும் கொடுங்கள். இந்த அறிக்கையை நாங்கள் 6 பேரும் எடுத்து சென்று திரு ஓபிஎஸ் அவரிடம் திருமதி சசிகலா அவர்களிடம் பேசி சமாதானப்படுத்தி அழைத்து வருகிறோம். உங்களுடைய பதவிக்கோ பொறுப்புக்கோ எந்த ஆபத்தும் வராது
என்பதை சொன்ன பிறகும் ஏங்க நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறேன், திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்கீங்க, வேண்டாங்க, அவங்களால தான் ஜெயிக்க முடியும், அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னா நீங்கள் கூட அவங்களோட போயிருங்களேன். இது உண்மை, 100% உண்மை. திரு எடப்பாடி பழனிசாமியுடைய மனச்சாட்சிக்கு தெரியும், அங்கு சென்ற அந்த 6 பேருக்கும் தெரியும், நீங்கள் கூட போயிருங்களேன்னு சொன்னார். அப்போ எந்த அளவிற்கு மன்னிக்கணும், ஒரு ஆணவத்தின் உச்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அடுத்த கட்டம்ன்றது திரு துரைக்கண்ணா, இதை நம்ம ரொம்ப காலமா இதை பேசிட்டே நிச்சயமா நீங்களும் அது நீர் பூத்த நெருப்புன்றீங்க. பலருமே சொல்வது திரு செங்கோட்டையன் இப்படி சொல்லியிருக்கிறார், இனி அவர் இதெல்லாம் கடந்து அமைதியாயிருவாரு அப்படின்றதையும் சொல்றாங்க. திரு இபிஎஸ் அவர்கள் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு நீங்க எப்படி பார்க்குறீங்க? இனி இதனோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி மேலும் பல இக்கட்டான சூழலை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட நிலையில் தன்னுடைய இந்த பிடிவாதத்தை தளர்த்தி கட்சி முக்கியம், தன்னுடைய சுயநலத்தை மறந்து வந்தால் கட்சி நிச்சயமாக நல்ல வெற்றி பாதையில் பயணிக்கும். நீங்கள் இல்லை, இது இப்படி இல்லை, ஏன்னா இதை தொடர்ந்து பேசுறதுனால அடுத்த கட்டமாக திரு செங்கோட்டை இவர்கள் என்னவா யோசிப்பாங்கன்றது உங்கள் பார்வையில் நான் கேட்குறேன். நீங்கள் உங்களோடலாம் நெருங்கிய தொடர்பு இருக்குது, நீண்ட காலம் அறிந்தவர்ன்றதுனால என்னோட அடுத்த கட்டம் எதை நோக்கின்னு நான் கேட்குறேன். இல்லை, அதுதான் நீங்கள் அடிப்பார் அடித்தால் அமையும் நகரும் அப்படிங்கிற மாதிரி அவரையும் இந்த இயல்பான மனநிலைக்கு, கட்சியினுடைய நிலையை, அரசியல் யதார்த்த நிலையை, தேர்தலினுடைய அந்த கள யதார்த்தத்தை அவருக்கு முழுமையாக உணர்த்தி அவரையும் இணைத்து கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற பார்வை நிச்சயமாக எல்லோருக்கும் இருக்குது. அதுதான் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வருமோ என்று திரு எடப்பாடி பழனிசாமி அஞ்சுகிறார் அப்படிங்கிறது தான் பொதுவெளி கருத்தாக இருக்கிறது. அவர் தரப்பில் அதுவும் நியாயமாக இருக்கும். அதற்கு ஆபத்து வராத அளவிற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று தெரிவித்ததற்கு பிறகும் கூட இந்த பிடிவாதத்தன்மை, நான் தான் அதிமுக, நான் மட்டுமே அதிமுக, நான் எடுக்கிற முடிவு தான் செயல்படுத்த வேண்டும் என்கிற இந்த போக்கு என்பது இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, ஜெயலலிதா அவர்களும் சரி, அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை, கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தி 100% தொண்டர்கள் ஆதரவோடு, மக்கள் ஆதரவோடு இருந்த பெரும் தலைவர்கள். அவங்க சொல்லலாம் நான் தான் அதிமுக. ஆனால் இப்போ ஜெயக்குமார் அவர்களோட பார்வை வேறொன்றா இருக்கு. திரு வைகை செல்வன் நேற்று என்னோடு தொலைபேசியில் பேசிய போது கூட, கருத்து கேட்ட போது அவர் சொன்னது, ஏன் அவர் நினச்சிருந்தா நேரடியாக படத்தை கூட வச்சிருக்கலாம், ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை அவரே கொண்டு வந்து கூட வச்சிருக்கலாம், யாரும் கேட்டிருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை இந்த வாய்ப்புக்காக ஒருவேளை காத்து கொண்டிருந்தாரோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு, அப்படிதான் புரிஞ்சுக்கிறதா? ஆமாம், திரு வைகை செல்வன் சொன்னது தொடக்கத்திலிருந்தே நம்ம அந்த நான் சொன்னேன்ல, கடந்த ஜூலை மாதம் அவங்க சந்திச்சு நேராக பேசுகிற போது அவங்களுடைய பேச்சுவார்த்தைகளுடைய ஒரு 100% தன்மையில் ஒரு 50-60% என்னோட அவர் பகிர்ந்து கொண்டார்கள். அந்த விஷயத்தை பார்க்குற போதே திரு எடப்பாடி மீதான கடுமையான அதிருப்தியில் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஒரு காரணத்தை எதிர்பார்த்து வந்தார் அப்படிங்கிறதுக்கு அதுவுமே ஒரு 100% உண்மை என்றே சொல்லலாம். ஏன்னா கட்சியை அறிமுகப்படுத்தி தொடங்கி இந்த கட்சியில் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ரத்தம் சிந்தி கண்ணீர் சிந்தி வளர்த்த ஒரு இயக்கம் 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த கட்சி நின்று நிலைத்திருக்கும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்திலே அதிமுக இருக்கும் என்று செல்வி ஜெயலலிதா சொன்னார். 52 ஆண்டிலேயே இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியை, 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது, 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் உள்ள ஒரு வலிமையான இயக்கம் இப்படி சிதைவுண்டு போவது என்பது நாம் தலைவர்களுக்கு செய்கிற துரோகம் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நிச்சயமாக கட்சியினுடைய முன்னணியினர் மூத்தவர்களுடைய உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும், கட்சியில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர்களுடைய உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் நிச்சயமாக திரு எடப்பாடி மதிப்பளித்து இந்த ஒற்றுமையை, கட்சியை வலுப்படுத்துவதற்கான விஷயத்தில் ஈடுபடுவார் என்று எல்லோரும் நம்புகிறார்கள், நாமும் நம்பலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் அடுத்தடுத்த கட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் பார்வையில் அதிமுகவில் என்ன நடந்துட்டு இருக்கு, திரு செங்கோட்டையன் அவர்களோட அதிருப்திக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்கள் பார்வையில் விரிவாக பேசுனீங்க. மிக்க நன்றி திரு துரைக்கண்ணா. நன்றி. மற்றொரு சிறப்பு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.